விராட் கோலியோட நான் வந்து சந்திக்கும் போது கூட அவருமே வந்து இந்த அண்டர் 19 டேஸ் வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணி திரும்ப சொல்றாரு பாருங்க. நல்லா ஆரம்பிக்கலாம். விஷயங்கள் நாட் கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் டிசி ரைட் நவ். குறிப்பிட்ட பிளேயர்ஸ் இல்லாம அவங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எல்லா பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்றாங்க. டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஒரு ரயன் ரிக்கல்டன் ஆடுற ஸ்ட்ரைக் ரேட்ல பாரிஸ்டோ மாதிரி ஒரு பிளேயர் தான் ஆட முடியும். சோ டெஃபினெட்லி பட்லர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான். நீங்க வந்து ஒரு குவாலிஃபை ஆகணும், டாப் 4க்கு போகணும்னா உங்களுக்கு வந்து bowling-ம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவரு திடீர்னு வந்து எங்க பால் எங்க ரன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு யோசனையில லாஸ்டா இருக்கிறாரு. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ரொம்ப டஃப் ரஞ்சித். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு. டேக் ஆஃப் சாம்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ ஐபிஎல் திருப்பியும் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய டீம்ஸ்ல நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் வென்யூஸும் மாறி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல யாரு வந்து செக்யூர் பண்ண போறாங்க, அந்த டாப் 4 பிளேஸை யாரு செக்யூர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒன் அண்ட் ஒன்லி யோ மகேஷ் அவர் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் இவரு இப்போ அண்டர் 19 தமிழ்நாடு மென்ஸ் டீமோட கோச், ஹெட் கோச். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள்னா. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? Thank you ரஞ்சித். Really happy and honored to be in Take Off Champs வீடியோல சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். சொன்னீங்க அண்டர் 19 கோச்சா இருக்கேன்ட்டு. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் போய் பார்த்தேன். பசங்க எல்லாம் எந்த ஜோன்ல இருக்கிறாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, எப்படி அவங்களோட வைப் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அந்த விதத்துல really happy. Yes, I am really looking forward to this இந்த ஒரு சேலஞ்ச் and definitely happy to be part of this. கண்டிப்பா இன்னும் அந்த வீடியோல வந்து அன்கட் வெர்ஷன்லாம் நிறைய இருக்கு. பசங்க எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான அனுபவம் வாய்ந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 19ல ஆடும்போது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அண்டர் 19 மென்ஸ் டீமோட ஹெட் கோச். சோ இது வந்து ஒரு டெஸ்டினி தானே? அப்சல்யூட்லிங்க. ஆக்சுவலி என்னோட கரியர் ஆரம்பிச்சதே வந்து நீங்க சொன்ன மாதிரி அண்டர் 19 தான். அந்த ஏஜ் கேட்டகரி வந்து அது ஒரு ஒரு நீங்க என்னதான் வந்து உங்களோட கரியர் உச்சத்துல எங்கெல்லாம் போனாலும் அந்த ஏஜ் கேட்டகரியில வந்து யூ யூ ஹேவ் த மோஸ்ட் ஃபன். ஏன்னா அப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி, பிரஷர் கொஞ்சம் கம்மி, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆடுவீங்க. சோ அந்த விதத்துல ஐ திங்க் நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. ஐ திங்க் ஈவன் லைக் இப்போ ரீசெண்டா விராட் கோலியோட நான் வந்து சந்திக்கும் போது கூட அவருமே வந்து இந்த அண்டர் 19 டேஸ் வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணி திரும்ப சொல்றாரு பாருங்க. சோ அந்த விதத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு தேர் இஸ் நாட் மச் ஆஃப் பிரஷர். சும்மா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு கேம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து டீமோட டிராவல் பண்றது, பசங்களோட டிராவல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். ஐ அம் ஷூர் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மெமரி டு தட் வில் ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் எனி கிரிக்கெட்டர்னா அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில ஆடுற அந்த ஒரு தருணம். சோ இதே ஒரு ஃபயரும் நம்ம இப்ப இருக்க ஐபிஎல் திருப்பியும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ். நிறைய டீம்ல ஒரு ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா டிசிக்கு நிறைய பரிதாபங்கள் நிலைமைன்னே சொல்லலாம். ஸ்டார்க் இல்ல, ஜேக் மெகர்க் இல்ல. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து இல்லாத மாதிரி இருக்காங்க. சோ இப்போதான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து திருப்பியும் என்ஓசி கிளியர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டிசி ஃபர்ஸ்ட் நம்ம டிசில இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ டிசிக்கு இந்த ஒரு பிரேக் அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் அவங்க மொமெண்டம் கேரி பண்ணுவாங்களா? ஆக்சுவலி இந்த ஐபிஎல் சீசன் வந்து டிசி பரிதாபங்கள் அப்படின்னு நம்ம வந்து வச்சிடலாம். ஏன்னா சூப்பரா ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு டீம் வந்து. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த ஐபிஎல் வந்து அப்பா ஆக்ஷன்ல செம்மையா எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்ஷன் டைம்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இவங்க தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மாதிரி எல்லா பேசஸும் கவர்டா இருந்தது. போன சீசன்ல செம்மையா ஆன ஜேக் ஃப்ரேசர் மெகர்க் ரீடைன் பண்ணாங்க. கேஎல் ராகுல் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் 14 crores கிடைச்சது. மிச்சல் ஸ்டார் கிடைச்சது, நட்டு கிடைச்சது. இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் உள்ள ஒரு டீமா தான் இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. டெஃபினெட்லி டிசி வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 கேம்ஸ் வந்து ஓகே இந்த டீம் குவாலிஃபை ஆயிடும்டா அப்படின்ட்டு தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை இருந்தது. அதுதாங்க ஐபிஎல்லோட ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த ஒரு 2 months கன்சிஸ்டன்டா நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நல்லா ஆரம்பிக்கலாம்.
பட் டுவர்ட்ஸ் எண்ட் யாரு அந்த ஒரு கிளட்ச் சிச்சுவேஷன்ல யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அந்த விதத்துல ஐ திங்க் டிசியோட ப்ராப்ளம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு. நம்பி ரீடைன் பண்ண ஜேக் ஃப்ரேசர் மெக்காக் அவுட் ஆஃப் ஃபார்மா போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாரு ஃபேஃப் டூ பிளஸி. அவருமே வந்து அனுபவம் இருக்கு அப்படின்ட்டு போது அவருமே வந்து ஒரு மாதிரி ஃபயர் ஆகல இந்த ஒரு சீசன். சோ ஓப்பனிங்ல வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்ததுனால கேஎல் ராகுல் முன்னாடி ஆடுறதா, மேல ஆட வைக்கிறதா, இல்லாட்டி மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருந்தது. சோ அது வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து இந்த கிளட்ச் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்கி இருக்கு. அதுதான் உண்மை. அண்ட் போதாத குறைக்கு இப்போ வந்து மிச்சல் ஸ்டார்க்கும் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஃபேஃப் டூ பிளஸியும் வரலன்னு சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரி முஸ்தபிசுர் ரஹ்மான் ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நாட் கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் டிசி ரைட் நவ். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஒரு டஃப் ஸ்பாட்ல தான் இருக்கிறாங்க. எப்படி இதை மீண்டு வர போறாங்க அப்படின்ட்டு தெரியல. அண்ட் சொன்ன மாதிரி மத்த டீம்ஸ்லயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து they'll be in a happy place. ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் திரும்ப வர மாதிரி தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட முக்கிய பிளேயர்ஸ் மத்த பிளேயர்ஸும் வராங்க. எஸ் பட்டிடாரும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. பட் அவருக்கு வந்து இந்த ஒரு பிரேக் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன்னா இதே அந்த பிரேக் இல்லாம ஆடி இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 2 கேம் மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் யா டெஃபினெட்லி இந்த ஒரு பிரேக் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ரஞ்சித். ஏன் நான் சொல்றேன்னா இது 2 பாகமா பிரிக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்க எலிமினேட் ஆன டீம்ஸ் விடுங்க. இப்போ வந்து அந்த பிளே ஆஃப் ரேஸ்க்கு போற கன்டென்ஷன்ல இருக்கிற டீம்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டாப் ஸ்டார்ட் மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த விதத்துல எந்த ஒரு டீம் ஐ மீன் நம்ம ஆர்சிபி ஜிடி இவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாலுமே அவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு கோயிங் இன் டு த பிளே ஆஃப்ஸ் ஒரு மொமெண்டம் தேவை. இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போகணும். சோ இட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் ஃபார் த டீம்ஸ். சூப்பர். அண்ட் வந்து இப்போ ஆர்சிபில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்சிபி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளண்ட்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட் வந்துறாரு. சோ ஜேக்கப் பெத்தல் போறாரு. பட் ஸ்வில் சால்ட் வராரு. சோ எய்தர் வே ஆர்சிபியோட அந்த ஒரு தேவை பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மொமெண்டம் மட்டும் தான். மத்தபடிக்கு அந்த ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மென்ட் ஆர்சிபி அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாரி எஸ் மொமெண்டம் தான் தேவை. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இன்னும் கொஞ்சம் கவலையா இருப்பாங்களா? ஏன்னா டாப் 2 பிளேயர்ஸ் ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சோ ரயன் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேருமே இல்ல. சோ இது மும்பை இந்தியன்ஸ்க்கு எவ்வளவு குரூஷியலா இருக்க போகுது? ஏன்னா 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். சோ அப்படிங்கும்போது இது எவ்வளவு குரூஷியலா இருக்கு? ரொம்ப குரூஷியலுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி நான் பத்தி பேசிடுறேன். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஏன் ஒரு தனித்துவமா இருக்கு மத்த சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் மோர் கான்பிடென்ட்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெப்த் இன் தர் பேட்டிங் அண்ட் அந்த ஒரு ஓவர் டிபெண்டன்சி ஆன் தர் மெயின் பிளேயர்ஸ் கிடையாது. இப்போ ஒரு விராட் கோலி அடிக்கலன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில் சால்ட் அடிக்கிறாரு. ஒரு ஃபில் சால்ட் அடிக்கலன்னா ஒரு ரஜத் பட்டிதார் அடிக்கிறாரு. டிம் டேவிட் அடிச்சு கொடுக்குறாரு. போதாத குறைக்கு குருணால் பாண்டியாவும் திடீர்னு ஒரு மேட்ச் 70 அடிச்சு மேட்ச் அகைன்ஸ்ட் டிசி வின் பண்ணி கொடுத்தாரு. சோ ஓவர் டிபெண்டன்சி ஆன் குறிப்பிட்ட பிளேயர்ஸ் இல்லாம அவங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எல்லா பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மேட்ச்ல 1 or 2 பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி வின் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இந்த சீசன் என்னன்னா அவங்களோட போலிங். ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் அட்டாக் இந்த ஐபிஎல்ல வந்து வச்சிருக்காங்க. போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் எஸ்பெஷலி ஜாஷ் ஹேசல்வுட், புவி அண்ட் யஷ்தர் 3 பேரும் வந்து செமையான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி the only possible challenge is getting that momentum. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அது தவிர அவங்களுக்கு வந்து ஈவன் இஃப் ஜாஷ் ஹேசல்வுட்டே பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் மிஸ் பண்ணும்போது லுங்கி இங்கிடி வந்தார். அவர் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா பண்ணாரு. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் ஒரு நல்ல ஒரு சிப் இன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆஸ் எ டீம் மேனேஜ்மெண்ட் தே வில் பி ஹாப்பி அபவுட் இட். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் நீங்க காலங்காலமா வருஷமா எடுத்து பாத்தீங்கன்னா தே ஆர் அ வெரி பேட் ஸ்டார்டர்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டீசல் வண்டி மாதிரி சொல்லலாம். ஏன்னா டீசல் வண்டி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து ஆக்சிலரேட்டர் அமைங்கன்னா போகாது. அது ஒரு ஒரு 20 மீட்டர்ஸ் விட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்பீடு நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ அந்த விதத்துல மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் அதாவது இந்த ஒரு பிரேக்குக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் வந்து தோத்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு 6 மேட்ச் வின் பண்ணாங்க. ஆஹா மும்பை இந்தியன்ஸ் பேக்டா அவங்க கன்ஃபார்ம்டா இந்த வருஷம் அவங்க தான் கப் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த ஒரு பிரேக்குக்கு முன்னாடி ஒரு தோல்வி. அது வந்து டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அண்ட் திரும்ப இப்போ ஒரு சின்ன பாஸுக்கு அப்புறம் ரெஸ்யூம் பண்ணும்போது தே ஹேவ் நோ டைம். அவங்க திரும்ப அந்த காலங்காலமா ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி 2 out of 2 வின் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்களோட ஓப்பனிங் பேர்ல ரயன் ரிக்கல்டன் இப்பதான் ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ வந்து புதுசா யாராவது கொண்டு வரணும். யாரு கொண்டு வர போறாங்க? வில் ஜாக்ஸும் வந்து ஜஸ்ட் நாட் வித் இஸ் பேட்டிங்
பவுலிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. சோ அந்த விதத்துல 2 கீ பிளேயர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு அட்வர்சிட்டி இருக்கும்போது அவங்க வந்து சம்ஹவ் தே ஸ்கிரேப் த்ரூ. அது எல்லாருக்குமே தெரியும். சோ ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எஸ், ஒரு டஃப் ஸ்பாட்ல இருக்காங்க. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு மாரி அவங்க வந்து அந்த ஒரு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல அந்த ஓப்பனிங் பேர் வந்து இப்ப ரிக்கல்டன் இல்லன்னா, வேற யார வச்சு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நீங்க அது ஒரு அசம்ப்ஷன் இருக்கா? யார வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க? பேர்ஸ்டோ வந்து ஜாயின் பண்ற மாரி சொல்றாங்க. ஸ்ட்ரெய்ட்டாவே அவங்க வந்து அதுக்கு தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அவங்க டீம் 11 தாண்டி ஒரு 12 தாண்டி பின்னாடி பேக்கப் பார்க்கும்போது, ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் யாராவது இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சோ அதனால தான் வந்து அவங்க ம். பேரிஸ்டோ கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஒரு ரயன் ரிக்கல்டன் ஆடுற ஸ்ட்ரைக் ரேட்ல பேரிஸ்டோ மாரி ஒரு பிளேயர் தான் ஆட முடியும். அண்ட் இந்த மாரி ஒரு டஃப் ஸ்பாட்ல இருக்கும்போது, இட் இஸ் பெட்டர் டூ பேக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். சோ அதனால தான் பேரிஸ்டோ ஸ்ட்ரெய்ட்டாவே உள்ள வருவாரு. ஏன்னா அவரு கீப்பர் வேற. சோ லைக் டு லைக் நீங்க வந்து அத வந்து யோசிக்கவே தேவையில்ல. இப்போ வில் ஜாக்ஸ் இடத்துல யார் ஆட போறா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா சொன்ன மாரி அவரு பவுலிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணி குடுக்குற ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு இந்த சீசன்ல. அண்ட் இப்போ லாஸ்ட் 2 மேட்சா பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சோ அந்த ஒரு இடம் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட் நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் ரஞ்சித். இந்த பேட்டிங் ஆர்டருக்கு வந்து நீங்க வந்து ஒரு பிளேயர் மிஸ் அவுட் ஆனா நீங்க பயப்படவே தேவையில்ல. கடபார பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. தே ஹேவ் ஆமா. எனஃப் பேட்டிங். சோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தரும். இப்ப நெக்ஸ்ட் டீம் வந்தோம்னா ஜிடி. ஜிடிக்கு வந்து ஒரு மேஜர் மிஸ் பட்லர். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த டாப் 3 வந்து 500 ரன்ஸ் 3 பேருமே செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதுல பட்லர் இல்லாதபோது அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இப்போ ஜிடிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாப் 3 மாரி அந்த மிடில் ஆர்டர் இல்ல. அந்த நம்ம டேட்டா ப்ரொபோர்ஷன் எடுத்து பார்த்தோம்னா, டாப் 3 எப்படி இருக்கும், மிடில் ம். ஆர்டர் ஆனா அந்த மாரி இல்ல அப்படின்ற மாரி தெரிய வருது. இது எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும்? ஏன்னா குஷால் மெண்டிஸ் அவங்க வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாங்கி எடுத்திருக்காங்க. ஆ சோ இதெல்லாம் எப்படி இருக்கு? ஜிடிக்கு இது சாதகமா போகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா இப்போ பட்லர் வந்து பிளே ஆஃப்ஸ் லீக் ஸ்டேஜ் முடியிற வரைக்கும் அவைலபிள். அதுக்கப்புறம் அவர் போயிடுற மாரி சொல்றாங்க. அதனால குசல் மெண்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஜிடியோட சக்சஸ் ஸ்டோரி இந்த சீசன் அட்லீஸ்ட் இன்னைய தேதி வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1, 2, 3 தான். அதுல பட்லர் வந்து இல்லாத போது மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகல. ஒரே ஒரு மேட்ச் தான் எக்ஸ்போஸ் ஆனாங்க. அண்ட் டீசென்ட்டாவும் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு பிளே ஆஃப்ஸ் போகும்போது நீங்க திடீர்னு வந்து அந்த மிடில் ஆர்டர் வந்து வில் பி ஃபேசிங் a lot ஆஃப் பிரஷர். ஒரு ராகுல் தெவாட்டியா இருக்கட்டும் ஆர் 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 ஷாருக் நம்ம கான், ஷாருக் கானா பாரத் கான். யா எக்ஸாக்ட்லி. சோ இவங்களுக்குலாம் வந்து திடீர்னு ஒரு பிளே ஆஃப்ஸ்ல வந்து மச்சான் இதுதான் உனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு. பிரஷர் ஏராளமா இருக்கு அப்படிங்கும்போது எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி ஆட போறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். டெஃபினெட்லி பட்லர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான். பட் நோயிங் ஜிடி ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து நான் ஏன் கொஞ்சம் நம்பிக்கை அவங்க மேல நான் வைப்பேன்னா, அவங்க அவங்களோட கோச் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் கோச். சம்ஹவ் ஹி இஸ் குட் அட் மேனேஜிங் பிளேயர்ஸ். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த விதத்துல ஐ திங்க் எஸ் அந்த ஒரு ஓட்டை இருக்க போகுது பிளே ஆஃப்ஸ். அவங்க மோர் ஆர் லெஸ் பிளே ஆஃப்ஸ் 100% 99% போயிட்டாங்க. பட் பிளே ஆஃப்ஸ் போயிட்ட அப்புறம் பட்லர் எவ்வளவு மிஸ் பண்ண போறாங்க வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ. ஏன்னா இது ஆப்போனன்ட் டீமுக்குமே பட்லர் இல்லப்பா அப்படின்ற ஒரு அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் இருக்கும்ல. சோ டாப் 2 எடுத்துட்டா 100%. நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிரலாம். பட்லர் இல்ல அப்படின்ற அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் ஜிடிக்கு கொஞ்சம் அடிபடும்னு தான் தோணுது. ஓகே லெட்ஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஜிடிக்கு இப்ப என்ன கன்ஃபார்மா தெரியல. பட் ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொல்கத்தா ஜூன் 3 வந்து மழை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிக் கேம்ல பட்லர் நிறைய ரன்ஸ் வந்து அகமதாபாத் விக்கெட்ல ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு கிரவுண்ட் வந்து அந்த ஒரு விக்கெட் வந்து ஒரு கில், ஒரு சாய் சுதர்ஷன், ஒரு பட்லர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விக்கெட். அந்த விதத்துல ஒரு போலர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். பட்லர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோன்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது கஷ்டங்க ரொம்ப போடுறது. அண்ட் அவர் நிறைய பால்ஸ் ஆட ஆட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேலதான் போகும். என்ன என்ன ஆகுதுன்னா நல்ல அடித்தளம் இந்த ஓபனர்ஸ் போடும்போது அவர் ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல வந்து கேம் எடுத்துட்டு போறாரு. ஒரு 180, 190, 200 ஸ்ட்ரைக் ரேட்ல முடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மாதிரி பிளேயர்ஸ் அண்ட் அனுபவம் இருக்கும்போது ஒரு ஒரு பிளே ஆஃப்ஸ்னு வரும்போது உங்களுக்கு அனுபவம் தான் நிறைய கை கொடுக்கும். அந்த விதத்துல எஸ் டெஃபினெட்லி ஒரு ஒரு மிஸ் கண்டிப்பா இருக்கும். பாப்போம் யார் ஸ்டெப் இன் பண்ணி அந்த ஒரு ஓட்டை அடைக்க போறா அப்படின்ட்டு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். சூப்பர். இந்த இந்த ரீப்ளேஸ்மென்ட் சினாரியோல ஓரளவுக்கு அது ஒரு 80% வந்து இதுல ஐ மீன் ஒரு 20% தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது
பஞ்சாப் தான். சோ அவள மார்க்கோ யான்சன் மட்டும் தான் பிளே ஆஃப்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு பதிலா கேல் ஜேமிசனையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த இந்த ஒரு விஷயம் பஞ்சாப் வந்து இப்ப ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் மட்டும் தான் இதுல ஒரு லைக்லி சினாரியோவா இருப்பாங்கன்னு தோணுது. சோ பஞ்சாபோட இப்ப இருக்க மொமெண்டம் அண்ட் பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச் அது நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அது பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருச்சு. பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். சோ இப்போ பஞ்சாப் எப்படி கம்பேக் பண்ணுவாங்க? ஏன்னா ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங் சொல்லவே தேவையில்ல. சோ அவர் எந்த மாரி ரெடி பண்ணுவாங்க? பஞ்சாப் வந்து ஈவன் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவைலபிலிட்டி இல்லாத மாரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் எக்ஸாக்ட்டா தெரியல. எனக்கு நம்மளுக்கு வந்து அந்த மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும் எனக்கு உண்மதான். தெரிஞ்சு. யார் யாரெல்லாம் ஃபுல்லா அவைலபிளா அப்டின்ட்டு. பட் மார்க்கோ யான்சன் ஐ திங்க் ஒரு மிஸ் தான். ஒரு மிஸ். ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா, அவரு வித் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு காம்போ நல்லா இருந்திருக்கு. நல்லா ஸ்டெப் இன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டிங்லயும் அவரு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இந்த பஞ்சாப் டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களோட மோர் தென் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அவங்களோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங். இன் த சென்ஸ் சாலிடா அவங்க தான் வந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்துருக்காங்க. பிரியான்ஷ் ஆர்யா, பிரப் சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர், நெஹல் வதேரா இவங்க இவரு நம்ம சஷாங்க் சிங். சோ எஸ். இவங்க தான் வந்து ஒரு கீ கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காங்க. ஒரே ஒரு ப்ராபப்ளி ஒரு ஆள் மிஸ் பண்ணுவாங்கன்னா அது ஜாஷ் இங்கிலீஷ். அவரு வந்து இப்போ ம். ஆடலன்னா ஐ திங்க் தட் வில் பி அ பிக் மிஸ். ஏன்னா அவரு வந்து ஸ்பின்னர்ஸும் நல்லா ஆடுவாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா ஆடுவாங்க. பட் ஒரு மிகப்பெரிய மிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்ளோ ஒரு 5, 6 இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து இந்த மாரி டொமஸ்டிக்ல ஸ்ரேயஸ் ஐயர இன்க்ளூட் பண்ணும்போது, ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, தே கேன் ஸ்டில் மேனேஜ் தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவங்க யாராவது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற ஃபார்மு, பிரப் சிம்ரன் இருக்கிற ஃபார்ம், நெஹல் வதேரா நடுவுல வந்து அவ்வளவா கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் அவருமே ஸ்டெப் அப் பண்ணாருன்னா, இந்த ஒரு ஓட்ட வந்து அவ்வளவு பெருசா அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த அண்ட் ஓகே. அவங்க அடுத்த ஆடப்போற 2 டீம்ஸும் பாத்தீங்கன்னா, ஒரு மாரி பிளே ஆஃப்ஸ் ரேஸ்ல இல்லாத ஒரு டீம். சோ அவங்க எனக்கு தெரிஞ்சு மோர் ஆர் லெஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தோணுது. எஸ்பெஷலி வித் டிசி மிஸ்ஸிங் அவுட் சோ மெனி கீ பிளேயர்ஸ். அவங்க வந்து ஹேப்பியா இருப்பாங்க. "எப்பா மிச்சல் ஸ்டார்க் வரலையா? ஓகே. ஃபேஃப் டு பிளஸி வரலையா? ஓகே. நோ ப்ராப்ளம்" அப்படின்ட்டு ஹேப்பியா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டீம் இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். சோ அவங்க சைலன்ட்டா அவங்க ஒரு வேலைய பார்த்தாலும் உள்ள போலாம். பட் உங்க சிரிப்பிலே தெரியுது. சோ அது நீங்க என்ன சொல்ல வரீங்க? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னும் சான்ஸ் இருக்கா? இல்ல ரஞ்சித். எனக்கு தெரிஞ்சு அவங்க கேகேஆரோட கேகேஆர் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். லைக் ஓகே ஒரு அவுட் சைட் சான்ஸ் மேத்தமேட்டிக்கலி ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஏன்னா உங்களுக்கு ஒரு டீசென்ட் டீம் இருக்கு. நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு கேகேஆருக்கு. பட் எல்எஸ்ஜிக்கு வந்து இப்போ மயங்க் யாதவ் மறுபடியும் இன்ஜுரி. அவரு 3 ஆமா. மேட்ச் ஆடுறாரு. திரும்ப இன்ஜுரி ஆயிடுச்சு. திரும்ப வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பவுலிங் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக் ரஞ்சித். நீங்க வந்து ஒரு குவாலிஃபை ஆகணும், டாப் 4க்கு போகணும்னா உங்களுக்கு வந்து பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களுக்கு ப்ராப்ளமே வந்து 2 டிபார்ட்மென்ட்டும் வீக்கா இருக்கு. அகைன் 1, 2, 3 ஒரு நிக்கோலஸ் பூரன், ஆம், மிட்ச் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்ரம். ஏடன் மார்க்ரம் இப்போ வந்து வராரா இல்லையான்ட்டு தெரியல. ஐ அம் நாட் ரியலி ஷூர் அபௌட் இட். சோ அவங்க 3 பேர் வந்து லாஸ்ட் ஒரு 2, 3 மேட்ச் வந்து அந்த அளவுக்கு ஒரு அபாரமான ஒரு தொடக்கம் கிடைக்கல. நிக்கோலஸ் பூரனோட ஃபார்மும் ஒரு மாரி டேப்பர் டவுன் ஆயிருக்கு. ரிஷப் பண்ட் சொல்லவே தேவையில்ல. ஒரு ஃபர்கெட்ஃபுல் சீசனா இருந்திருக்கு. கண்டிப்பா. அவரு திடீர்னு வந்து எங்க ரன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு யோசனையில ஒரு லாஸ்டா இருக்கிறாரு. கேப்டன்சியும் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது அவர. டேவிட் மில்லர வந்து நெறைய ப்ரமோட் பண்ணாங்க. பட் அவருமே வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. சோ பதோனி மட்டும் தான் ஒரு மாரி ஒரு ஒரு பிரைட் ஸ்பார்க்கா இருக்கிறாரு இந்த ஒரு டீம்ல. சோ நீங்க டாப் 4 குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சாலிட் 3, 4 பிளேயர்ஸ் தேவைங்க. நீங்க மத்த டீம்ஸ்லாம் எடுத்து பாருங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, பஞ்சாப், சோ ஜிடி. சோ மினிமம் உங்களுக்கு வந்து 3, 4 பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. மேட்ச்க்கு மேட்ச் எல்லா மேட்சும். பட் ப்ராப்ளம் என்னன்னா எல்எஸ்ஜிக்கு அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இல்ல. அண்ட் அவங்களோட பவுலிங் பாத்தீங்கன்னா, அதோட வீக். எல்லாம் ஆல் இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடுறாங்க. மயங்க் யாதவ் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து லாஸ்ட் 1 சீசனா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவரு வராரு, போயிருக்காரு. சோ அது அண்ட் அவர் வந்தபோது கூட அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் குடுக்கல. சோ எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி வந்து 99.9% அவுட்ன்னு சொல்லிக்கலாம். சோ ஆனா இந்த மயங்க் யாதவ் பத்தி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் நீங்க அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ மயங்க் யாதவ் லைக் ஐபிஎல் 2023ல ஆடவே இல்ல. 2024ல 5 மேட்ச் ஆடுனாரு. 2025ல இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மேட்ச் ஆடுனாரு. திருப்பியும் இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு. சோ இந்த இந்த ஒரு கன்சர்ன் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா எவ்வளவு தூரம் அவரு மைண்ட் செட்டா எப்படி அஃபெக்ட் ஆகும்? அண்ட் என்ன பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ரிப்பிட்டேட்டிவா இன்ஜுரி வருது வந்து ஐ திங்க் அது ஒரு ஃபேஸ்ங்க. அது வந்து எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அந்த லெவல்ல ஆடும்போது ஒரு ஃபேஸ் இருக்கும்.
நீங்க வந்து ஆடுவீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு இன்ஜுரி வரும். திரும்பி போவீங்க, திரும்பி வருவீங்க. அந்த மாரி ரிபிட்டிட்டிவா இருந்திருக்கு. பட் எனக்கு தெரியலங்க. ஹானஸ்ட்டா வந்து ஏன் என்ன பிகாஸ் வி டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி அந்த அ டீட்டெயில்ஸ் ஆஃப் த இன்ஜுரி எனக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர்ன்னு சொல்றாங்க தவிர, அது என்ன டீட்டெயிலு, எந்த ஏரியால நடந்திருக்கு, இந்த மாரி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல. சோ ஐ கேனாட் ரியலி அ ஒரு மாரி என்னோட ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரியல. ஓகே. பட் பட் ஐ திங்க் இட் கேன் பி எனிதிங் ரைட் ஃப்ரம் ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ரீசன்ஸ் என்ன அப்படின்ட்டு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஒரு ஒரு எப்பயுமே ஆக்ஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி அவரோட அந்த ஒரு ட்ரெய்னிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஓகே. வந்து பல ட்ரெய்னிங் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பவுலர்ஸ் நம்ம தமிழகம் சேர்ந்த ஒரு அஸ்வின் கிறிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஹி பர்ஸ்ட் இன்டூ த சீன் ஆஃப் ஒரு மாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தாரு. நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அவருக்குமே இந்த பேக் ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் தான் இருந்தது. அ அவருமே ஒரு ஒரு 3, 4 இயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாரு. பட் எதுவுமே எந்த ஒரு ட்ரெய்னிங் பேட்டர்னும் செட் பண்ணல. கடைசில ஃபங்ஷனல் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆ ஹி ஹி ஒரு மாரி கண்டுபிடிச்சு, இப்ப அந்த ஒரு பேட்டர்ன்ல அந்த ஒரு ட்ரெய்னிங் பேட்டர்ன்ல வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹி இஸ் ஃபீலிங் ரியலி ஹேப்பி அபௌட் இட். சோ ஐ திங்க் மயங்க் யாதவ் பொறுத்தவரைக்கும், ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து ஒரு பாடி தான் ப்ராப்ளம் அப்டின்னா, ஹி நீட்ஸ் டூ ஃபைண்ட் அ வே டூ என்ன சொல்றது? எப்படி அந்த பாடி ஹோல்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ இது ஓகே. வந்து ஆஸ் அ பவுலர் வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஐ திங்க் மயங்க் யாதவ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா எடுக்கணும் அப்படி ஆஸ்திரேலியாலாம் கொண்டு போணும் அப்படின்லாம் யோசிச்சாங்க. அந்த ஒரு ஹைல இருந்து திடீர்னு வந்து எங்க ஆடுறது? எப்படி நெக்ஸ்ட் எப்படி ஆடப் போறாரு அப்படிங்கும்போது டெஃபினெட்லி மென்டலி வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் கேம். ஐ திங்க் அவர சுத்தி இருக்கிற வந்து அ அ ஹூஎவர் இஸ் தேர் அரவுண்ட் ஹிம் அவரோட டீம், அந்த பிசியோ, அந்த ட்ரெய்னர், அந்த கோச். ஐ திங்க் இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து நெறைய வேலை இருக்கும். ஐ ஹோப் ஹி கம்ஸ் பேக் ஃபாஸ்டர். பட் டெஃபினெட்லி எல்எஸ்ஜி பெர்ஸ்பெக்டிவ் வந்து நெறைய நம்பிக்கை வச்சு ரீடெயின் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஒரு வந்து 3 மேட்ச் தான் ஆடியிருக்கிறாரு. சோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் லெட்ஸ் சி எப்படி அவரு கம்பேக் பண்ண போறாரு அப்டின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டீம் இந்த ரே ஆஃப்ல ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னா, அது கேகேஆர்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்ப கேகேஆருக்குமே இப்ப நாளைக்கு நடக்க போற மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி. அந்த அந்த மேட்ச்சும் ரொம்ப குரூஷியல் மேட்ச். ஆர்சிபிக்குமே சரி, கேகேஆருக்குமே சரி. ஸோ இப்ப கேகேஆர் என்னதான் அவங்ககிட்ட வந்து பேட்டிங் சேம் மும்பை இந்தியன்ஸ் மாரி கடப்பார பேட்டிங் இருந்தாலும், பட் யாருமே கிளிக் ஆகல. யாருக்குமே அந்த ம். பொசிஷன் கிளிக் ஆகல. ஸோ த்ரூ அவுட் த டோர்னமென்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வெங்கடேஷ் ஐயர் 3 டவுன், 4 டவுன் லைக் அந்த மாரிலாம் லைக் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். சோ ப்ராப்பரா கிளிக் ஆகல. சோ இந்த கேகேஆர் டீம் இப்ப நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மேட்சஸ்ல வின் பண்ணி பிளே ஆஃப் போவாங்களா? சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க உங்களோட தாட்? இல்ல எல்எஸ்ஜிக்கு 99.9% சான்ஸே இல்லன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து 99% நான் சொல்றேன். 0.9% தான். சோ அவங்க மேக்ஸிமம் வரப்போற பாயிண்ட்ஸ் வந்து 15. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 15 வில் நாட் பி எனஃப் டூ குவாலிஃபை. எனக்கு தெரிஞ்சு 17ஏ வந்து கன்ஃபர்ம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ம். டெல்லியும் ஒரு மாரி அந்த ஒரு ஆட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க. பஞ்சாபும் ஆட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிறாங்க. சோ 15 வந்து டெஃபினெட்லி ஒரு 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 கிரைட்டீரியா ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்காது குவாலிஃபை ஆறதுக்கு. அண்ட் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களோட பேட்டிங். ஐ திங்க் டெஃபினெட்லி ஆக்ஷன்ல இருந்தே வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேப்டன் ஒழுங்கா எடுக்கல. ஐ மீன் நான் ரஹானே தப்பு சொல்லல. ரஹானே நல்லா தான் டீசென்ட்டா லீட் பண்றாரு. பட் போன சீசன் வின்னிங் கேப்டன வந்து ரீடெயின் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு 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 பிளண்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஃபில் சால்ட்ட வுட்டாங்க. அவங்க போன சீசன் வந்து சுனில் நரேன் அண்ட் ஃபில் சால்ட் அடிச்சதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரன்ஸ் வந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ். அண்ட் இப்போ இந்த சீசனோட பேட்டிங் லைனப் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் டெப்த் இருக்கு. ஆனா டூ மெனி சிமிலர் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க ம். ஒரு அங்கரீஷ் ரகுவன்ஷி அண்ட் ரஹானே பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சிமிலர் பிளேயர்ஸ். இதுல என்ன ஆகுதுன்னா, நீங்க ரஹானே வந்து ஆப்வியஸ்லி நீங்க கேப்டனால நீங்க வந்து பிரையாரிட்டி குடுப்பீங்க. பட் அங்கரீஷ் ரகுவன்ஷி ஒரு யங்ஸ்டர். அவரு இன்பாக்ட் எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்லா பண்றாரு. சோ அவரோட அந்த ஒரு வாய்ப்பு போது. ரமன்தீப் சிங், ரசில் 2 பேருமே சிமிலர் அண்ட் ரிங்கு சிங். ரிங்கு சிங் வந்து ஒன்ஸ் அகைன் இந்த சீசன் வந்து நெனச்ச அளவுக்கு போகல. அவரோட ரீடெயின் பண்ணாங்க இன்பாக்ட் நம்பிக்கை வச்சு. ஐ டோன்ட் நோ அகைன் பிரைஸ் டாக் பிரஷரா எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த சீசன் அதிகமான அவருக்கு இதுவரைக்கும் கிடைச்சதிலே அதிகமான ஒரு காசு இந்த சீசன் தான் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். வெங்கடேஷ் ஐயர் சத்தியமா தெரியல. எப்படி 23 கோடி குடுத்து எடுத்தாங்க அப்டின்ட்டு. அது டெஃபினெட்லி அவரோட மைண்ட்ல பிளே ஆகுது.
அவங்களுக்கு நேம்ஸ் இருக்கு தவிர, பட் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. இப்ப வெங்கடேஷ் ஐயர் வந்து ஓகே. அவரு வந்து நம்பர் 3, நம்பர் 4 ட்ரை பண்ணாங்க. செட் ஆகல. பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ ஓப்பனிங் ஆட வச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. பட் அகைன் இதெல்லாம் வந்து ஐ திங்க் இந்த ஒரு கால்லாம் வந்து இந்த மிடில் ஆஃப் த சீசன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஐ திங்க் ஒரு சரிவு நம்ம பார்க்குறோம். அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து நேம்ஸ் இருந்தாலும் சுனில் நரேனும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. போலிங் சொல்ல வேணாம். போலிங் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட பேட்டிங் ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்திருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல அவங்க வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு ரீசன். அண்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ரொம்ப டஃப் ரஞ்சித். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வாய்ப்பு இல்லன்னு தான் எனக்கு தோணுது. லாஸ்ட்டா இருக்க டீம்ஸ்லாம் வந்து சிஎஸ்கே, ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்எச் கண்டிப்பா இல்ல. அது இப்பயே தெரிஞ்சுருச்சு. அண்ட் அவங்க இப்போ இந்த இந்த ரீப்ளேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேல இப்ப யாருமே இல்ல. லைக் அவங்க அந்த ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரும் எடுக்க மாட்டோம். இருக்கிற டீம் வச்சு ஆடுறோம்னு சொல்ட்டாங்க. சோ சிஎஸ்கேக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ எஸ்ஆர்எச்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்ஆர்க்கும் ஜோஃப்ராச்சர் இல்ல. மேபி அவங்களும் லைக் சரி உடன் ஸ்பூனுக்கு இல்லாம ஆடலாம் அப்டின்ற மாரி தான் நினைப்பாங்களே தவிர, மத்தபடிக்கு ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு வந்து அந்த அந்த மூவ் பண்ண மாட்டாங்க. சோ ஃபைனல் கால். சோ இந்த ஒரு டாப் 4 யாரு முடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ். சி நான் ஸ்டார்ட்டிங்ல இந்த அதாவது இந்த சீசன் வந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து ஒரு மாரி ஸ்டம்ப்ட் ஆயிட்டாங்க. சத்தியமா சொல்றேன். எல்லாரும் வந்து சிஎஸ்கே நல்ல டீம் அப்டின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆப்வியஸ்லி டிஃபரண்டா பேன் அவுட் ஆயிருக்கு. இந்த ஒரு கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் ஃபார் ஷூர். எம்ஐ ஆர் அ இன்னொரு டீம் என்னது? ஜிடி எனக்கு தெரிஞ்சு இந்த 4 டீம் தாங்க. 4 டீம். ஓகே. ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப், எம்ஐ. இந்த ஆர்டர்ல முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு அவுட் சைட் சான்ஸ் டெல்லிக்கு இருக்கு. மேபி மும்பை ஆர் டெல்லி ஒரு ஒரு டாஸ் அப் இருக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்ட் டிசியோட சான்சஸ் இன்னும் ஏன் கம்மி ஆகுதுன்னா, இப்போ அவங்களோட கீ பிளேயர்ஸ் இப்போ அன்அவைலபிளா ஆயிட்டாங்க. சோ மும்பை இந்தியன்ஸோட வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. கம்பேர் டூ டிசி. ஓகே. சூப்பர்ண்ணா. சோ ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சோ இந்த டாப் 4 உங்க டாப் 4 நீங்க உங்க டாப் 4 சொல்லியிருக்கீங்க. சோ பார்ப்போம். லைக் எந்த டீம் எந்த பொசிஷன்ல முடிக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் டேக் ஆஃப் சான்ஸ்க்கு நீங்க ஒரு இன்டர்வியூ குடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா கண்டிப்பா. டிஸ்கஸ் பண்ணுவோம்ண்ணா. சோ தேங்க் யூ சோ மச்ண்ணா உங்களோட டைம் நீங்க குடுத்ததுக்கு. சோ சோ மக்களே, சோ இதே மாரி கெஸ்ட்ல வேற ஒரு எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூண்ணா.